அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பு யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 10/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி, மாசி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளை ஒரு வீரமிக்க பொன்மொழியோடு ஆரம்பிக்கலாம். வீழ்வது தவறில்லை, மீண்டும் இளம் மறுப்பதே தவறு. அதே போலத்தான் ஐயா, உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த தடைகளை தகர்த்து ஆற்றலை கொடுக்க போகின்றார். நண்பர்களே, உன் பலன் உன் நம்பிக்கையில் தான் இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு உங்க காரியங்கள் எல்லாம் வேகம் இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் சீக்கிரம் முடியும், கவலைப்பட தேவையில்லை. உங்க ராசிக்கு இன்னைக்கு நவகிரகங்கள் என்னென்ன வெற்றிகளை வச்சிருக்காருன்னு விரிவா பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு மாலை 7:16 மணி வரைக்கும் சனி பகவானின் அனுசம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் நீசம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் பகவானின் பார்வை பெறுவதால அது ஒரு நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அனுசம் நட்சத்திரம்னாலே ஒரு ஜெய நட்சத்திரம், விடாமுயற்சியால் எதையும் சாதிக்க வைக்கும். குறிப்பா இன்னைக்கு தொழில் மற்றும் இயந்திர துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. மேசராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த நாள் என்பதால் இன்னைக்கு தொழில ஒரு வேகம் பிறக்கும். நண்பர்களே, துணிவே துணை, அந்த துணிச்சலோட இன்னைக்கு நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் லாபத்தை தரும். மனைவியோட ஆதரவால ஒரு பழைய குடும்ப பிரச்சனை இன்னைக்கு சீக்கிரம் முடிவு பெறும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வீட்டை உற்சாகப்படுத்தும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, கவலைப்பட தேவையில்லை. முருகப்பெருமானுக்கு செவ்வலரி பூ சாத்தி வழிபாடு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க தனஸ்தானம் பலமா இருக்கு. அதனால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். அந்த நாள் இன்னைக்கு தான் ஐயா. மனைவி வழியில ஒரு எதிர்பாராத நிதி உதவி அல்லது பரிசு பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு நடக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அசதிகள் மறைஞ்சு உடல் பலம் கூடும். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, உற்சாகம் பிறக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதால எதிர்ப்புகள் காணாமல் போகும். தெளிவான சிந்தனை இருந்தா எந்த மலையும் அசைக்கலாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றியை தரும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். குழந்தைகளோட கல்வி சம்பந்தமான கவலைகள் இன்னைக்கு தீரும், எல்லாம் சீக்கிரம் முடியும். ஆரோக்கியத்துல நரம்பு சோர்வு நீங்கி உடல் நல்ல வலிமையோடு இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானம் பலமா இருக்கிறதால மகிழ்ச்சி கொடுக்கணும். மனம் அமைதியா இருந்தா உலகம் அழகாயிடும். இன்னைக்கு நீங்க ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. தொழில் நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்ற லாபம் இன்னைக்கு பல மடங்கா வந்து சேரும். மனைவியோட உழைப்பால ஒத்துழைப்பால ஒரு பெரிய குடும்ப சிக்கல் இருந்து சீக்கிரம் வெளியே வருவீங்க. குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு தேடி வரும். சிவபெருமானுக்கு வில்வேலை சாத்தி வழிபாடு செய்யுங்க, நன்மை நடக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் வர்றதால வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைகள் வேகம் இருக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, உடல் புத்துணர்ச்சி பெறும். இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் மற்றும் வீரியம் கூடும் அற்புதமான நாள். சேமிப்பு தான் சிறந்த நண்பன். இன்னைக்கு ஒரு புதிய சேமிப்பை தொடங்குவீங்க. தொழிலிருந்து இருவர்கள் இன்னைக்கு நீங்கி விலைகள் சீக்கிரமா நடக்கும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. துலாம் ராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு பணமழை தான். புன்னகைதான் சிறந்த மருந்து. இன்னைக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் மாற்றத்தை இன்னைக்கு துணிச்சலோடு செய்வீங்க. மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் கல்வியில முதல்ல இடத்துக்கு வந்து உங்களை மகிழ்ப்பாங்க. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கிறார்.
அதனால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். தடைக்கல்லையும் உனது படிக்கல்லாக்கு. இன்னைக்கு எதிர்ப்புகளை தகர்த்து வெற்றி காண்பீங்க. தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையில் வேகம் இருக்கும். மனைவியோட ஆலோசனையால ஒரு பெரிய சொத்து வாங்க முயற்சி கைகூடும். வாரிசுகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக பாசமா இருப்பாங்க. வராகமே மனதார் நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் நிலவுகிறது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். பொறுமை கடலிலும் பெறுது. முக்கியமான முடிவுகளை ஒரு நாள் தள்ளி வைங்க. நிதானம் செயல்படுத்துங்க. இன்றைக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை சீக்கிரம் தவிர்த்துடலாம். மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு பொறுமையா இருங்க. குழந்தைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவீங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாட்டி வழிபாடு செய்யுங்க. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபம் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு ஐயா. கடின உழைப்புக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. உங்க உழைப்பு இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும். தொழில இருந்த தேக்க நிலை மாறி இன்றைக்கு ஒரு புது முன்னேற்றம் பிறக்கும் பாருங்க. மனைவியோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கும்பராசி நேயர்களே, தொழிற்ஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய வேகம் இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு களத்தில் இறங்குங்க. தொழிலில் இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரம் முடியும். மனைவியோட ஒத்துழைப்பாத வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை நிலவும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. பாகியஸ்தான மீனராசி நேர்களே, பாகியஸ்தானத்துல சந்திரன் வர்றதுனால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் ஐயா. சோதனையே சாதனையும் படிக்கட்டு. சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் அதை தவிர்த்து ஜெயிப்பீங்க. தொழிலில் இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாக தொடங்கும். கவலைப்படாதீங்க. மனைவியோட நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியத்துல பாத எரிச்சல் குறைய வெந்தய நீர் குடிங்க. குலதெய்வத்தில் மனசார நினைச்சு வழிபடுங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும். இந்த விசேஷம் அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்ட நட்சத்திர காலங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். இன்றைக்கு மாலை 7:16 அப்புறம் புதன் பகவானின் கேட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் ஒரு அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பா தகவல் தொடர்பு, வியாபாரம் மற்றும் எழுத்து துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் காத்துட்டு இருக்கு. உன் பலமே உன் நம்பிக்கை தான். இன்னைக்கு நீங்க நினைச்ச ஒரு பெரிய விஷயம் சீக்கிரம் கைகூடும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய மனிதர்கள் அறிமுகம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்னைக்கு மாலை விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. சகலமும் நன்மை உண்டாகும். நண்பர்களே, நீங்க 12 ராசிக்கும் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை விரிவாக பார்த்தோம். மனசுல மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். 20 நாள் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.